எனது செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம். தாத்தா, என்ன தாத்தா இது? என்ன தாத்தா இது? எங்கேருந்து பிடிச்சின்னு வந்தீங்க இந்த தொப்பியை? எங்கேயோ கிடச்சிது. தாத்தா, இந்த காலை நேரத்தில் உங்கள்கிட்ட ஒன்று பேசணும். உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல் தாத்தா. உங்களை மாதிரி யாரும் இல்லை தாத்தா. உங்களை பார்த்தா எங்களுக்கு என்னென்னவோ ஆசை வருது, என்னென்னவோ தோணுது. நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல் தாத்தா. ஏன் செல்வங்களே, ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? தாத்தா, நீங்கள் கடவுளை பார்த்துக்கிறீங்களே, எத்தனையோ வீடியோவில் சொல்லிக்கிறீங்க, நான் கடவுளை பார்த்தேன், உண்மை கடவுளை பார்த்தேன்னு சொல்லி நீங்கள் வீடியோங்களில் சொல்லியிருக்கிறீங்களே. அதை கேட்டால், அதை நினச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களுக்கும் கடவுளை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது தாத்தா. நாங்கள் எப்படி கடவுளை பார்க்கறது? என் செல்வங்களே, என்னை பாருங்கள், நான் தான் கடவுள். தாத்தா, நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கல தாத்தா. ஆம் கடவுள் செல்வங்களே, நான் தான் கடவுள். உங்களுக்கு கடவுளை பார்க்க வேண்டுமா? நம்மிடம் கடவுள் ஒரு மெஷின், ஒரு எந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அதன் மூலியமாக நாம் கடவுளை பார்க்கலாம். தாத்தா, எங்களுக்கு அந்த மெஷின், அந்த மெஷின் மூலிமா நம்ம கடவுளை பார்க்கலாமா தாத்தா? எஸ் செல்வங்களே, அந்த மெஷின் எங்கே இருக்கிறது என்றால் நம்மிடமே இருக்கிறது. நமது உடம்பு தான் அந்த மெஷின். அந்த இயந்திரமாக அந்த எந்திரத்தின் மூலியமாக நாம் கடவுளை பார்க்கலாம். தாத்தா, சரியா சொல்லுங்கள் தாத்தா. நீங்கள் சரியா சொல்லுங்கள் தாத்தா. என்ன தாத்தா சொல்கிறீங்க? ஆம் சொல்கிறீங்களே, நான் சொன்னேன் அல்லவா, நான் தான் கடவுள், என்னை பாருங்கள். அப்படி என்று சொன்னேன் அல்லவா. ஓகே, உங்களுக்கு உண்மையான கடவுளை பார்க்க வேண்டுமா? நான் சொன்ன எந்திரத்தின் மூலியமாக நாம் கடவுளை பார்க்கலாம், கடவுளை அனுபவிக்கலாம். பாருங்கள் என் செல்வங்களே, நீங்கள் காண்பது எல்லாம் கடவுள். நீங்கள் சுவைப்பதெல்லாம் கடவுள். நீங்கள் கேட்பது, அந்த ஓசைகள் எல்லாம் கடவுள். நீங்கள் மூக்கின் வழியாக நுகர்வதெல்லாம் கடவுள். ஆம் சொல்லுங்களே, நாம் சுவைப்பதெல்லாம் கடவுள். நீங்கள் காண்பதெல்லாம் கடவுள்.
நீங்கள் இசையை கேட்கின்றீர்கள் அல்லவா? அந்த இசையெல்லாம் கடவுள். கடவுள் இத்தனை வடிவத்திலே நமக்கு காட்சி அளிக்கிறார். ஒரு பழத்தை சுவைக்கிறோம் அல்லவா? அதனுடைய சுவை இருக்கிறது அல்லவா? அந்த சுவைத்தான் கடவுள். காதில் ஒரு இசையை பாட்டை கேட்குறோம் அல்லவா? ஓசையை கேட்கிறோம் அல்லவா? அதுதான் கடவுள். கடவுளாகப்பட்டவர் இத்தனை ரூபங்களிலே நம் எதிரிலே இருக்கிறார். நாம் அனுபவிக்கும் அத்தனையும் கடவுள். அந்தந்த வழியிலே அவர் நம்மிடம் இருக்கிறார். நாம் அதை உணர்வதில்லை. ஆட்டுக்குட்டியை தோல் மேலே வச்சுக்கின்னு எங்கடா இருக்குது ஆடு, எங்கடா இருக்குது ஆட்டுக்குட்டின்னு தேடி இருக்கிறோம்னா, நம்ம தோலில் வச்சுக்கின்னு நம்ம ஆட்டுக்குட்டியை தேடி இருக்கிறோம். அந்த மாதிரி நம்ம கண் எதிரில் தெரியுது எல்லாமே கடவுள். அந்த உருவத்தில் அந்தந்த உருவத்தில் அவர் நம்ம எதிரே இருக்கிறார். நாம் அதை உணரவில்லை. ஒரு இனிமையான இசை வருகிறது கேட்கிறோம் அல்லவா? அதுதான் கடவுள். அந்த இசை மூலியமாக கடவுள் நம்மிடம் இருக்கிறார். நம்மிடம் இருக்கிறார். அதை நாம் உணரவில்லை. ஒரு இசை வடிவத்திலே கடவுள் இருக்கிறார். ஒரு நறுமணம், ஒரு வாசனையை உணர்கிறோம் அல்லவா? அதுதான் கடவுள். அந்த வாசனை, நறுமணம் மூலியமாகத்தான் நமக்கு நமக்கு எதிரில் இருக்கிறார். அந்த வாசனையாக இருக்கிறார், ஒரு சுவையாக இருக்கிறார். அந்த சுவைத்தான் கடவுள். நாம் சாப்பிட்றோம் இல்லையா? அந்த உணவு தான் கடவுள். இவைகளெல்லாம் கடவுள். நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் அனுபவித்து கொண்டு கடவுள் எங்கே இருக்கிறார், கடவுளை எங்கே இருக்கிறார், தாத்தா நீங்கள் கடவுளை பார்த்துக்கிறீங்களே, நான் தான் கடவுள் சொல்கிறீங்களே. என்னை பார்த்தால் என் உருவம் உங்களுக்கு தெரிகிறது அல்லவா? கடவுள் என் உருவத்திலே உங்களுக்கு காட்சி அளிக்கிறார். என்னை பாருங்கள், உங்கள் கண்களை திறந்து பாருங்கள். தாத்தா நினச்சிக்கின்னு இருக்கிறீங்களா? இந்த தாத்தா தான் கடவுள். வானத்தை பார்க்கிறீர்களா? அந்த வானம்தான் கடவுள். சூரியனை பார்க்கிறீர்களா? அந்த சூரியன் தான் கடவுள். கடவுள் அந்தந்த வடிவத்திலே கடவுள் நமக்கு காட்சியளிக்கிறார். நம்மை அவரை அனுபவிக்க இந்தந்த வடிவங்களிலெல்லாம் அவர் இருக்கிறார். தண்ணீர் வடிவத்தில் இருக்கிறார். தாகத்திற்கு தண்ணீர் குடிக்கிறோமா? அதுதான் கடவுள். தண்ணீர் வடிவிலே நம்மிடம் வருகிறார். செல்வங்களே, கடவுளை பார்த்தீர்களா? கடவுளை அனுபவிக்கிறீர்களா? நான் சொன்னதெல்லாம் கடவுள். நமது அம்மா நமக்கு கடவுள். நமது அப்பா நமது கடவுள். நம் உடன்பிறப்புகள் எல்லாரும் கடவுள். நமது சகோதர சகோதரிகளாக கடவுள் நம்மிடம் பழகி கொண்டிருக்கிறார். நமது அன்பு அருமை அம்மா வடிவத்திலே கடவுள் இருக்கிறார். அப்பா வடிவத்திலே கடவுள் இருக்கிறார். அண்ணன் வடிவத்திலே கடவுள் இருக்கிறார். தம்பி வடிவத்திலே கடவுள் இருக்கிறார். அக்கா வடிவத்திலே கடவுள் இருக்கிறார். தங்கை வடிவிலே கடவுள் இருக்கிறார். ஆயா வடிவிலே கடவுள் நம்மிடம் பழகி கொண்டிருக்கிறார். தாத்தாவிட வடிவிலே கடவுள் நம்மிடம் காட்சி அளிக்கிறார். நீங்கள் நினச்சின்னு இருக்கிறீங்க அவர் தாத்தா, அவங்க அம்மா, இது உணவு, அது காற்று, அது சப்தம், இது வாசனை என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? அவைகள் அனைத்துமே கடவுள். இத்தனை வடிவங்களிலே கடவுள் நம்மிடம் இருக்கிறார். நாம் அதை உணரவில்லை. எங்கேயோ இருக்கிறார் கடவுள், எங்கேயோ இருக்கிறார் கடவுள், அவரை பார்க்க வேண்டுமே. தாத்தா மட்டும் கடவுளை பார்த்துட்டுருக்கிறாரு,
என்று நினச்சின்னு இருக்கிறீர்கள் அல்லவா? இவைகள் அனைத்துமே கடவுள். நாம் சிரிக்கிறோம் அல்லவா? அந்த சிரிப்பு தான் கடவுள். நாம் அழுகிறோம் அல்லவா? அதுதான் கடவுள். நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அல்லவா? அதுதான் கடவுள். நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அந்த சிந்தனை தான் கடவுள். பாருங்கள், கடவுள் இத்தனை வடிவத்திலே, இத்தனை காட்சிகளிலே, இத்தனை உணர்வுகளிலே கடவுள் நம்மோடு இருக்கிறார். அதை நாம் அதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், கடவுள் எங்கும் இருக்கிறார், அனைத்திலும் இருக்கிறார். தாத்தா, நீங்கள் இப்பேற்பட்ட உண்மையை சொன்னீங்களே, இவ்வளோ நாளாக நாங்கள் கடவுள் எங்கே இருக்கிறாரு, கடவுள் எங்கே இருக்காருன்னு நினச்சிடலாமே. கண் இருந்தோம் குருடர்களாக இருந்தோமே. நம்ம கண்ணெதிரில் இருக்கிறது எல்லாமே கடவுள்னு சொல்கிறீங்களே. இப்போ தான் தாத்தா எங்களுக்கு தெரியுது. ரொம்ப நன்றி தாத்தா. கடவுள் இருக்கிற இடத்த, கடவுள் எப்படி இருக்கிறார், எங்கே இருக்கிறார் என்பதெல்லாம் நீ சொல்லிட்டீங்கல்ல. நாங்கள் காண்பதெல்லாம் கடவுள். அவர் சொன்னார், தெரியாத நீ கடவுளை கண்டது கிடையாது, அவர் கருப்பா சகுப்பா தெரியாது சொன்னார். பாவம் மனிதன். நமக்கு கடவுள் எங்கே இருக்கிறார் உனக்கு தெரில, நீங்கள் பார்த்ததில்ல, அவர் கருப்பா சகுப்பா தெரியாது சொன்னார். பாவம் மனிதன் தெரிந்து கொள்ளட்டும். அவருக்கு தெரிவிக்க நான் இருக்கிறேன். பாவம், நான் சொல்வதை கேட்பதற்கு அவர் இல்லை. அவர் இல்லை என்றால் பரவாயில்லை, நீங்கள் அனைவரும் இருக்கிறீர்கள். தாத்தா சொல்வதை தெரிந்து கொள்ளுங்கள். அனைத்து வடிவிலுமே கடவுள் இருக்கிறார், அனைத்து சுவையிலுமே கடவுள் இருக்கிறார், அனைத்து இசையிலுமே கடவுள் இருக்கிறார், அத்தனை நறுமணங்களிலே கடவுள் இருக்கிறார். தெரிந்து கொண்டீர்களா? தெரிந்து கொள்ளுங்கள். எங்கேயோ கடவுள் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருக்காதீர்கள். நம்முடன் இருக்கிறார். ஒரு எந்திரம் இருக்குது, அந்த எந்திரத்தின் மூலியமாக நாம் கடவுளை பார்க்கலாம் சொன்னேன் அல்லவா? இந்த உடம்பு தான் அந்த மஷின். இந்த உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு பாகமும் தான் கண் மூலியமாக நாம் கடவுளை அனைத்து பொருள்களை பார்க்கலாம். மூக்கின் மூலியமாக அனைத்து வாசனைகளையும் தெரிந்து கொள்ளலாம். வாயின் மூலியமாக அனைத்து சுவைகளும் கலந்து கொள்ளலாம். காதின் மூலமாக அனைத்து இசைகளையும் கண்டுக்கலாம். கடவுள் இத்தனை வடிவுகளிலே நம்மை காண இத்தனை பொருட்களை கொடுத்திருக்கிறார். தலையிலே மூளை, சிந்தனை செய்வதற்கு. அந்த சிந்தனை தான் கடவுள். பாருங்கள், இத்தனை வடிவிலே கடவுள் நம்மோடு இருக்கிறார். சரி சொல்வாங்களே, தெரிந்து கொண்டீர்களா? கடவுள் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார்? ஓகே, தெரிந்து கொள்ளுங்கள். உங்களிடம் கடவுளை பற்றி சொல்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு ஒரு நன்றி. வணக்கம்.